ரிஷபராசி. குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்தில் அமருவதால் முயற்சி, துணிவு, தொடர்புகள், பயணம், தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலத்தில் நாமே முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி என்ற நிலை உருவாகும். பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உழைப்பை அதிகரிக்கும் காலமாக இருக்கும். முன்பு தாமதமாக இருந்த வேலைகள் இப்போது மெதுவாக நகர ஆரம்பிக்கும். ஆனால் எந்த விஷயமும் உடனடியாக கிடைக்காது. பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய காலம் இது. சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படலாம். புதிய நபர்களின் அறிமுகம் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடும். தம்பி, தங்கை அல்லது உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கலாம். வேலை மற்றும் தொழில் பலன்கள். வேலை பார்க்கும் நபர்களுக்கு இந்த காலத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அலுவலகத்தில் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சிலருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், மீடியா, சேல்ஸ், ஆன்லைன் பிசினஸ் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சமூக வட்டாரம் பெருகும். புதிய கிளையன்ட்ஸ் கிடைக்கலாம். ஆனால் கூட்டாளிகளுடன் பேசும்போது கவனம் தேவை. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். பணவரவு பலனன்கள். பணவரவு இருக்கும். ஆனால் பணம் தங்குவது சற்று கடினமாக இருக்கலாம். பயண செலவுகள், தொழில் விரிவாக்க செலவுகள், குடும்ப தேவைகள் ஆகியவற்றால் செலவுகள் அதிகரிக்கலாம். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். ஃப்ரீலான்ஸ் அல்லது சைடு இன்கம் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். ஆனால் யாருக்கும் பெரிய தொகை கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்ப மற்றும் உறவு பலன்கள். குடும்பத்தில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அவசர கோபம் அன்னெசசரி பிரச்சனைகளை உருவாக்கலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் நல்ல அமைதி இருக்கும். சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கலாம். திருமணமாகாதவர்களுக்கு மெதுவாக நல்ல வரன் பேச்சு வரும். கல்வி பலன்கள். மாணவர்களுக்கு இது முயற்சி தேவைப்படும் காலம். ஒரு முறை படித்தால் போதாது. ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மூலம் வெற்றி கிடைக்கும். கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐடி போன்ற துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் ஆரம்ப தடை இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கலாம். உடல் நல பலன்கள். உடல் நிலையில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் தோள் வலி, கழுத்து வலி, நரம்பு சோர்வு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அதிக பயணம் செய்வோர் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக பலன்கள். இந்த காலத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எந்த ஸ்லோகத்தை ஜபிக்கலாம்? மஞ்சள் பூக்கள் சமர்ப்பித்து வழிபடுவது நல்ல பலனை தரும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக படிக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸ் தவிர்க்க வேண்டும். அதிக நம்பிக்கை வைத்து யாரிடமும் பர்சனல் விஷயங்களை பகிர வேண்டாம். மொத்த பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சி, உழைப்பு, தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலம் வளர்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கும். பொறுமையுடன் தொடர்ந்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். நன்றி.